பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? யாவரையுமே இயேசு நாமத்தில் வாழ்த்து. இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், மத்திய 26, 51, 52. மேத்யூ சாப்டர் 26 verse 51 and 52. அப்பொழுது இயேசுவினிடத்தில் இருந்தவர்கள் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். பிரதான ஆசாரியருடைய காதை வெட்டினான் சீஷனாகி இருக்கிற பேதுரு. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே சாவான். பிதாவின் திட்டத்தை செய்து கொண்டிருக்கிற பிதாவ குமாரனாகிய கிறிஸ்து அந்த இடத்துல பாருங்கள்லாம் ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவன் யார்? பேதுரு தான். யோசித்து பாருங்கள். அந்த பட்டயத்தை அந்த யாருடைய காதை வெட்டினான்? மல்கூஸ் எங்களுடைய காதை வெட்டினான். மல்கூஸ் என்றால் மாஸ்டர் என்ற அர்த்தம். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் எந்த பட்டயத்தை எடுத்து நீ வெட்டுகிறாய்? வாயின் வார்த்தையால் யாராவது உங்களுக்கு வெட்டுகிறார்களா? வார்த்தையினால் உங்களுக்கு காயப்படுகிறீர்களா? வார்த்தையினால் காயப்படுகிறேன். பட்டயத்தை எடுக்காதீங்க. சத்தியமாகிய வசனம் என்ன பட்டயத்தை மட்டும் எடுங்க. மாம்ச பட்டயத்தை எடுக்காதீங்க. மாம்சிக பட்டயத்தை கொண்டு இதை செய்யாதீங்க. பிதாவின் திட்டத்தை இயேசு செய்யறதுக்கு விட்டு கொடுத்து போகிறார். ஆனா பாருங்களேன், காதரை வெட்டினான். வெட்ட வைத்த காதை ஒட்ட வைத்த கிறிஸ்து. காது வெட்டப்பட்டு விட்டது, ரத்தம் வடிந்தோடி கொண்டிருக்கிறது, எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவனே தொடப்பட்டிருப்பான்ல. என் காதையே அந்த சீசன்ல ஒருத்தன் வெட்டிட்டான், பேதுரு வெட்டிட்டான். ஆனா இயேசு என் காதை தொட்டாரு, என் காதை ஒட்ட வச்சாரு. கடைசி வரைக்கும் என் காதை தொட்டாரு, என் காதை ஒட்ட வச்சாரு. ஏய், வெட்டப்பட்ட காதுடையவனே, இதுவரைக்கும் நீ ரோம அரசாங்கத்தின் சத்தத்தை கேட்டு நடந்தாய். இதோ உன் காதை நான் திரும்ப வெட்டப்பட்ட காதை ஓட்டுகிறேன். இனிமேல் தேவ சத்தம் உனக்கு கேட்கட்டும். நிச்சயம் அவன் கூட தொடப்பட்டுதான் இருப்பான், தொடப்படாமல் இருக்க மாட்டான். கர்த்தர் தொடாமல் விடுவார் நினைக்கிறீங்களா? நிச்சயம் தொட்டிருப்பார். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. வெட்டப்பட்ட காதை ஒட்ட வைக்கிற கிறிஸ்து இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் உங்க செவிகள் தேவ சத்தத்தை கேட்கட்டும். தேவ சத்தத்தை கேட்கட்டும். இயேசுவை பிடிக்க வந்த காது, இயேசுவை பிடித்து கொண்டு இழுத்து கொண்டு போக வந்த காது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்டவர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பினாலும் அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது பாருங்களேன். வெட்டப்பட்ட காது, ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. இயேசு எடுத்து ஒட்ட வைக்கிறார். எப்படி ஒட்டுகிறது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். அப்ப கூட அற்புதம் செய்கிறாரே. பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறைகிறதற்கு காட்டி கொடுக்கிறவர்கள் வந்தாலும் காட்டி கொடுக்கப்பட்டாலும் அந்த இடத்திலும் ஒரு அற்புதம் செய்கிற கிறிஸ்து. அப்பன எந்த அளவுக்கு குமாரனாகிய கிறிஸ்து பிதாவின் சத்தத்தை கேட்டு நடக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இருக்கட்டுமே. தேவ சத்தத்தை கேட்கிற கிருபை உண்டாகட்டுமே. வானம் திறக்கப்படட்டும். இயேசு வல்லமுள்ள கரம் தொடுகிறது. வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது, பலவீனம் மாறுகிறது, கட்டுகளை உடை தெரிகிறார். Take this prophetic word. பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். Amen, amen. God bless you. Have a blessed day.